ஹாய், திஸ் இஸ் ஷப்னா ஜெயின். நாங்கள் இன்றைக்கி பேச போகிறது கப்பல்களுக்கு இடையில் காணப்படுற ட்ரஸ்ட் இஷ்யூ. அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சந்தேக உணர்வு காணப்படுறது. உதாரணமாக இதை ஒரு கேஸை வச்சு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். கப்பல் கொண்டு வராங்க கவுன்சிலிங்க்கு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், வைஃப் சொல்கிறா, என்னை எப்பயுமே அவர் சந்தேக கண்ணோடு தான் பார்க்குறது. நான் ஃபோன் யூஸ் பண்ணேலா, வெளியே எங்கேயும் போகலா, அழகான ட்ரெஸ் ஒன்று உடுக்கலா, கொஞ்சம் மேக்கப் பண்ணிடலா, அப்படி என்ன செஞ்சாலும் அவருக்கு சந்தேகமாக இருக்கி, நான் வேற பக்கம் போயிடுவேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் அவர் காணப்படுறாரு. இது எனக்கு பெரிய ஸ்ட்ரெஸ் ஆகிக்கு, எனக்கு ஒன்றுமே செய்யலாம் அப்படின்னு வைஃப்ட சைடில் வைஃப் சொல்கிறாங்க. இதே ஹஸ்பண்டை கேட்குற நேரம் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நான் அவ சந்தேகப்படலை, நான் சும்மா ஃபோனை செக் பண்ணுற நேரமும் அவ சொல்கிறா, ஏன் என்ன ஃபோனை செக் பண்ணுறீங்க, என்னைய சந்தேகமாக இருக்கா அப்படின்ட்டு கேள்வியை அடுக்கி கொண்டு போகிற ஒரு நபராக அவள் காணப்படுறா. உண்மையாகவே நான் ஜஸ்ட் கேஷுவலாக அவளை ஃபோனை பார்த்தாலும், இல்லாட்டி கேஷுவலாக அவகிட்ட என்ன இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாலும் கூட அவள் அதை நான் என்னமோ சந்தேகப்பட்டு தான் அப்படி கேட்குறேன் அப்படின்ற உணர்வோட தான் பதில் சொல்லுவா அப்படின்ட்டு அவங்களோட சைடில் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு. ஸோ இந்த இஷ்யூவை நாங்கள் எடுத்துக்கொண்டா ரெண்டு சைடுமே சரி, அவங்களோட சைடில் அவங்க சரியாக தான் காணப்படுறாங்க. இங்கே என்ன குறைபாடாக இருக்குன்னு சொன்னால், ரெண்டு பேரும் ஓப்பனாக பேசலை. தான் இப்படி உணர்றேன் ஹஸ்பண்ட் கேட்குறதால தான் இப்படி கஷ்டப்படுறதா வைஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லவும் இல்லை. ஹஸ்பண்ட் தான் கேட்கறதுக்கான காரணம் சந்தேகம் அல்ல அப்படின்ற விஷயத்த வைஃப் கிட்ட சொல்லவும் இல்லை. ஸோ இங்கே நாங்களா கற்பனை பண்ணி இவங்க இதனால தான் இப்படி கேட்குறாங்களா இருக்கும் அப்படின்ட்டு எங்கட கற்பனைக்கு ஒரு உருவம் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி எங்கட பிஹேவியரை நாங்கள் வெளிப்படுத்துறதினூடாகத்தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இன்னைக்கு பிரதான காரணமாக நாங்கள் பார்க்குறது அந்த கம்யூனிகேஷன் இல்லாதது. சரியான முறையில் நாங்கள் எங்கட கருத்தை, நாங்கள் ஏன் இப்படி கதைக்கிறோம், நாங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்குறோம் அப்படின்ற விஷயத்த தெளிவாக எங்களோட பார்ட்னருக்கு எங்களுக்கு சொல்ல முடியுமாக இருந்தால் இந்த இஷ்யூ வராது. அடுத்தது ஜலஸ், பொறாமை உணர்வு ஏற்படுறது இதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அப்படின்னு சொன்னா, வைஃப் அழகா உடுத்து போனா தனக்கு அதை சகிச்சு கொள்ள முடியாத ஹஸ்பண்டாக அவர் காணப்பட்டா இந்த உணர்வுகள் வரும். அதாவது ஹஸ்பண்ட் அழகா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வெளியே போற நேரம் தனக்கு அதை சகிச்சு கொள்ள இயலாத நிலைமை காணப்பட்டா, ஐ மீன் இங்கே பொசசிவ்னஸும் ஒரு காரணமாக இருக்கலாம். அது தனிப்பட்ட கப்பல்ஸை பொறுத்து மாறுபடும். மேபி பொசசிவ்னஸ்னால வைஃப் அப்படி பொறாம கொள்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அப்படி இல்லாம உண்மையாவே சந்தேக கண்ணோடு பார்க்கக்கூடிய வைஃப் மாரும் இருக்காங்க. ஸோ இங்கே கப்பல்ஸுக்கு இடையில இது முறையாக பேசப்படணும். எதற்காக அப்படி சந்தேகம் எங்களுக்கு வருது அப்படின்ற விஷயம் அவங்க உட்கார்ந்து கதைச்சா மட்டும்தான் தெளிவான ஒரு விஷயத்தை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும். ஸோ இது டிபெண்ட்ஸ். ஸோ நாங்கள் இதில் எது காரணமாக இருக்கு, உண்மையாகவே சந்தேகமா அல்லது பாசிட்டிவ்னஸா என்ற விஷயத்தை நாங்கள் சரியாக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற சொல்யூஷனை நாங்கள் செய்யணும். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தான் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏற்படுத்த காரணமாக அமைவது, நாங்கள் மறைச்சி சில விஷயங்களை செய்ய பார்க்குறது. உதாரணமாக மெசேஜஸை ஹைட் பண்ணுறது, உடனே டிலீட் பண்ணுறது, வார கால்ஸை ஓப்பனாக கதைக்காம எங்கேயாலும் போய் ஒளிஞ்சிருந்து கதைக்கிறது, இப்படியான விஷயங்கள் செய்கிறது எங்களோட பார்ட்னருக்கு சந்தேகத்தை உண்டு பண்ணுமானால் அந்த விஷயங்களை நாங்கள் தவிர்த்து நடந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும். மேபி நாங்கள் பிழையே செய்யாட்டியும் கூட இந்த மாதிரி விஷயங்கள் உண்மையாவே சந்தேகத்தை தான் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் மேக்சிமம் தவிர்த்து நடக்கணும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இப்படி செய்கிறோம், இதுக்கு முறையான காரணத்தை நாங்கள் எங்களோட பார்ட்னருக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நாங்கள் மைண்டுக்கு எடுக்கணும். நாங்கள் ஏன் அவருக்கு இதை சொல்லணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வராமல் சரியான புரிதலை எங்களோட பார்ட்னருக்கு நாங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு தெளிவில் நாங்கள் இருந்தோம்டா இந்த சிக்கல் எங்களோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வராமல் எங்களுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருக்கும். வீடியோ பிரயோசனமாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.